தேவையே இல்ல, அவர் வாழ்வதற்கு தேவையே இல்லாம போயிடுச்சு. என்ன தேவை? அவர் இதுக்கு மேல என்ன வாழ்ந்து என்ன பண்ணணும்? ஆனா முருகன் ஆட்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த ஒரு வரலாறு நமக்கு போதாதா நம்மை அச்சத்திலிருந்து விடுவிக்க? என்னை நாடி வந்த கோல் தான் என் செய்யும். நம்பிட்டு இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்களே, எனக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, வாஸ்து சரியில்லைப்பா, பரம்பொருளை புடிச்சுக்கோ பா, உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன். அருணகிரிநாதனுடைய விதியையே மாத்தின தெய்வம் உனக்கு என்ன? அவன் ஸ்பெஷலு, நான் குறைவா? அவர் நம்பினாரு, நான் அந்த அளவுக்கு நம்பல. நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்று. சரி, இப்ப மாணிக்க வாசகர் போலாமா? சொல்லிக்கிட்டே போகலாம். மாணிக்க வாசகர் உங்களுக்கு தெரியும், அரிமர்த்தன பாண்டியன் என்கிற மன்னனிடத்தில் அமைச்சராக அவர் மதுரை திருவாத ஊரர். அவர் அவ்வளவு பக்திமான், அவ்வளவுதான். அவருடைய பாடல்களிலிருந்து கொஞ்சம் பக்திமானாக இருந்திருக்கிறார். ஆனா போக வாழ்க்கையில் ஈடுபட்டவர் தான். ஏன்னா அமைச்சர் இல்லையா, நல்ல உலக போக்க வாழ்க்கையில் ஈடுபட்டவர் என்பது அவர் பல பாடல்களில் அது வெளிப்படுகிறது திருவாசகத்தில். இப்ப அமைச்சர் என்ன செய்யறாரு? எப்பா, இந்த மாதிரி திருத்துறை பூண்டி இல்லையா, அந்த இடத்துல குதிரை எல்லாம் வந்து இறங்குது, அதுவும் அரேபிய குதிரைகள். நம்ம படைபலத்தை பெருக்க வேண்டும், குதிரைப்படை கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் பொண்ணு, 64 லட்சம் பொண்ணு ஏதோ அந்த பொண்ணை கொடுத்து அவர் அனுப்புவார். நீ போய் குதிரையை வாங்கிட்டு வேணும். அமைச்சர் என்ன பண்றாரு? நானே போறேன், அப்பதான் நல்ல குதிரையா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி குதிரை மீது ஏறி குதிரை வாங்க போகிறார். தன் படைபலங்களோட போறாரு. திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில், அது ஒரு பெரிய கதை, கேட்க கேட்க இனிமையா இருக்கும். அவர் ஆட்கொண்டது சும்மா தாங்க இவர் போயிட்டு இருந்தார், பாவம் குதிரை வாங்க. இறைவன் என்ன செய்கிறார்? மனித உருவம் தாங்கி குரு மனிதன் தாழ்வாழ்க என்பார். குரு மனிதன் தாழ்வாழ்க. குரு மனித ரூபத்தில் தான் வந்தார். நம்ம சொல்வது போல தட்சிணா ரூபம் தாங்கி வரவில்லை, ஒரு மனித ரூபம் தாங்கி அங்க குருந்த மரத்தடியில் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கா மாதிரி ஒரு செட்டப். இவ்வளவு செட்டப்பும் யாருக்காக? மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளவு பெரிய ஆள் மாணிக்க வாசகர். ஆனா அவருக்கு அப்ப தெரியல. அமைச்சராக குதிரை வாங்க செல்கிறார், வந்து ஆட்கொண்டு விட்டார். அது பெரிய கதை, ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதாங்க. அதற்கு மேல அவருக்கு குதிரை வாங்க வந்தது மறந்து போச்சு, இவ்வளவு பொண்ணு நம்ம கிட்ட இருக்குன்றது மறந்து போச்சு. எல்லாம் மறந்து சிவனே பித்து புடிச்சு குருவினுடைய உபதேசத்தினால் அவருக்கு ஒரு கோயில் கட்டுறார். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறையில கட்டிட்டார். பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, ஞாபகம் இல்லைங்க அவருக்கு. அவர் கையாடல் செய்யல, மறந்துட்டாரு, மறந்து போச்சு அவருக்கு. இந்த பொண்ணு என்னன்னு இறைவன் குரு கிட்டாரு, இதெல்லாம் நீ கோயில் கட்டுறான்னாரு. கோயில கட்டிட்டாரு. சும்மா இருக்கலாம்ல. அரசனுக்கும் செய்தி அனுப்புறாரு. தெரியுமா, அவன் எடுத்துன்னு வந்த பொண்ணை எல்லாம் இந்த சிண்டு முடிகிற வேலை எல்லாம் பண்ணும் சிவம். இந்த இறைவன் சும்மா இருக்க மாட்டாரு. அதனால்தான் கண்ணதாசன் அழகா போட்டார், புள்ளையும் கிள்ளி விட்டு. இதெல்லாம் கண்ணதாசன் ரொம்ப அழகா போடுவார். தொட்டிலும் ஆட்டி விட்டு என்ன பண்ணுவானா, தள்ளி நின்றே சிரிப்பான் ஞானத்தங்கமே, அவன்தான் தரணியை ஆள்பவண்டி ஞானத்தங்கமே. அவர் ரொம்ப எளிமையா போட்டு நம்மள சொல்லிட்டு போயிடுவார். இப்ப இறைவன் அந்த ஒரு காவலாளியாக போய் அவர் கொண்டு போன செல்வத்தை எல்லாம் தெரியுமா செலவழிச்சிட்டாரு, கோயில் கட்டிட்டாரு. ராஜாக்கு கோயில் கட்டினதை பத்தி விஷயம் இல்ல, படைபலத்தை பெருக்க கொடுத்த பணம் ராணுவத்திற்கு எதிரானது, தேச துரோகம் இது. அவர் நம்பல. இல்ல திருவாத ஊரர் அப்படி பண்ணிருக்க மாட்டார். இல்ல பண்ணிட்டார். சரி, அரசர்கிட்ட இருந்து ஜீவோ அனுப்பு, உடனே வாத ஊரர் மதுரைக்கு வரணும். அரசர்கிட்ட இருந்து ஜீவோ போது இவர் அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ ஆமா இல்ல, இப்ப நினைவு வருகிறது. இறைவன் கிட்ட போய் முறையிட்டாரு, இறைவா நான் என்ன பண்றது? கதை 2 விதமா சொல்றாங்க. அதுவரையில் அவரோட குரு இருந்தார்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்லை அசரீரி கேட்கிறது. ஒன்னும் இல்ல, ஆவணி மூலத்தில் எல்லா குதிரையும் வரும்னு சொல்லிடு, அனுப்பு. சும்மாதான் இருந்திருக்கலாமா? இறைவன் சொன்னா கேட்கணும். காவலாளி கிட்ட சொல்றாரு, ஆவணி மூலத்தில் எல்லா குதிரையும் வந்துடும், எனக்கு கடவுள் சொன்னா நம்பினாருங்க அவரு. சொல்லிட்டு மாணிக்க வாசகரும் போயிட்டார். போனவன அரசர் அவருக்கு, சரி இவன் தான் சொல்றான்ல,
சொன்னா நம்ம நம்பணும். ஏன்னா அரிமர்த்தன பாண்டியனுக்கு மாணிக்க வாசகர் மீது அவ்வளவு மரியாதை, கொஞ்சம் நஞ்சம் பழக்கம் கிடையாது, அவருடைய நற்குணங்கள் மீது நம்பிக்கை. ஆவணி மூலம் வந்தது, ஒரு குதிரையும் வருவதற்கான எந்த அடையாளமும் தெரியல. ஏன்னா குதிரை வருதுன்னா அந்த நாட்டு எல்லையிலிருந்து தெரியும், வருவதற்கான எந்த அடையாளமும் தெரியல. கோபம் வருது அரசருக்கு. என்ன இதுன்னு மாணிக்க வாசகர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதவன் நான் நினைச்சு பாருங்க, நீங்க மாணிக்க வாசகர் இறை சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறவரை மீண்டும் அந்த உலகியல்ல கூட்டு விசாரிச்சா என்ன தெரியும் அவருக்கு? தெரியல சொன்னாரு. அப்படியா, சரி, வர வரைக்கும் நீ போய் ஜெயில இரு. சிறைச்சாலை பிடிச்சி தள்ளிட்டார். என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அந்த அவமானம் தான் கஷ்டம். நான் திருடுனா, ஏன்னா ஊற்றார் உறவினர் மனைவி மக்கள் எல்லாரும் அவமானப்படுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப எப்படி வச்சு தாக்குன்னு தாக்குவாங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும். மனைவி அவமானப்படுவா, பிள்ளைகள் அவமானப்படுவாங்க, தாய் தந்தையர்கள் அவமானப்படுவாங்க. இவன் கையாடல் பண்ணிட்டானா அப்படின்னு நீங்க அப்படி வாங்க. உருகுகிறார், அழுறார். சிவனே நான் என்ன பண்ணேன், நான் என்னையா பண்ணேன், நீ என்ன காப்பாத்துவ. வராரு. இன்னும் சிவன் விடல. பத்தலையே உன் அழுக, எனக்கு பத்தலையே, இன்னும் ஃபீலிங் பத்தலையப்பா. அழுகிறார். உடனே என்ன பண்ணுகிறார்? குதிரை பாகனாக வந்து, அது திருவிளையாடல் புராணத்துல இந்த செய்தி இருக்கிறது. அழகா குதிரைகள் மேல ஒரு தலைமை குதிரையா வர்றாரு. எல்லா குதிரையும் கட்டிக்கிட்டு. ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு, குதிரை வந்துருச்சு. வந்து அரசவைக்குள்ளேயே வராருன்றாங்க. வந்து அந்த குதிரையெல்லாம் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு குதிரைய நான் பார்த்ததே இல்லையே. எங்க குதிரையை எடுத்துட்டு வந்தாரு? இவரு எங்க போய் குதிரை வாங்கினாரு? சும்மா இருக்கலாம்ல. அந்த காட்டுல இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக்கி மாத்தி வந்திருக்காரு, பரியாக்கினார். அதனால்தான் பரிமேல் அழகர் அவருக்கு பேரு. நரியெல்லாம் பரியாக்கிட்டாரு. கொண்டு வந்து எல்லா குதிரையும் கொண்டு வந்து ராஜா கையில, எவ்வளவு கில்லேடி பாருங்க, ராஜா கையில கொண்டு வந்து அந்த கடிவாளம் இருக்குல்ல, இந்தப்பா ஒப்படைச்சிட்டு ராஜா வாங்கிக்கிட்டாரு. இப்ப குதிரை ஒப்படைக்கப்பட்டது, பணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ராஜாவுக்கு அந்த குதிரை பாகன் மேல அவ்வளவு காதல். ஏன்னா ராஜாவும் சிறந்த சிவபக்தர், மிகுந்த சிவபக்தர். இப்ப ராஜா பாக்குறாரு, என்னமோ ஈர்க்குது, அப்படி ஒரு ஈர்ப்பு. எல்லாரும் பாக்குறாங்க, ராஜாவும் என்னையா இது, இவன் குதிரை பாகம் மாதிரியே இல்லையேன்னு ஈர்த்தவன தன்னை அறியாம ஒரு பெரிய தொகையை எடுத்து, அந்த பணம் முடிப்பு தானே, அப்படி எடுத்து தட்டுல வச்சு கொடுக்குறாரு. குதிரை பாகனா இருந்தா எப்படி வந்து வாங்கணும்? திருவிளையாடல் புராணத்துல இருக்கு, எப்படி வாங்கணும்? மன்னா அப்படின்னு வாங்கணும். சிவன் எப்படி வாங்கினாராம் தெரியுங்களா? சொல்லுவாங்க, என்னையா இப்ப நடிகர்களோட ஸ்டைலு, அப்ப திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் எழுதி வச்சிருக்க, அப்படி ஸ்டைலா அந்த சாட்டை எடுத்து அப்படி அடிச்சாரா, அப்படி தூக்கி வச்சுக்கிட்டாராம். அவ்வளவு ஸ்டைலா வாங்கினாராம். அத அரசனும் மாணிக்க வாசகர் அப்படி பாக்குறாரு. அது அழகா சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் அப்படி பாக்குறாரு, என்ன மரியாதை தெரியாதவனா இருக்கான். மாணிக்க வாசகர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, அது அவங்க நாட்டு வழக்கம்ட்டாராம். அவங்க நாட்டு வழக்கம்னு அரசன் மானம் போச்சு. சரி, இவங்கிட்ட நம்ம சண்டை போட முடியாதுன்னு கௌரவத்துக்கு அமைதி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுல இதோட இவர் போயிட்டாரு. அரசனுக்கு ஒரே குஷி. போய் அந்த குதிரைகளை தடவி பாக்குறாரு. ஆஹா, மன்னர் போய் மாணிக்க வாசகர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. மாணிக்க வாசகர் அப்பா திருப்தி, இனி நம்ம சிவநாமத்தை சந்தோஷமா உச்சரிக்கலாம், ஒரு பிரச்சனை ஓஞ்சுதான்னு கோயில்ல போய் அதே போல இறைவனை நினைச்சு பாடிட்டு இருக்காரு. சும்மா விட்டுதா இது? என்ன பண்ணாரு? பிரச்சனை இன்னும் பெருசாக்குறாரு. அரசனுக்கு இவ்வளவு கோபம் இருந்தது, இத்தனை வாட்ஸ்ல இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாரு? பத்திக்கிட்டு எரியுது அரசன் கிட்ட. ஏற்கனவே குதிரை அடைக்கப்பட்ட அந்த தொழுவத்தில் இருந்த எல்லா குதிரைகளையும் இரவோடு இரவாக இவர் நரியை பரியாக்கி வைத்தல்லவா அனுப்பினார். அந்த நரியெல்லாம் போய் ஏற்கனவே இருந்த குதிரைகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டது. அந்த நரி ஊளையிட்டுக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு காட்டுக்கு ஓடி போச்சு. அரசனுக்கு செய்தி போச்சு. அரசே, வந்ததெல்லாம் பரியே இல்லை, வேஷம் போட்டு வந்திருக்கு, அது நரி. இருந்த குதிரைகளையும் சாப்பிட்டுச்சு. இப்ப நம்ம குதிரைகள் ஒன்று கூட இல்லை. கோபம் வருமா வராத மன்னருக்கு? ஆனா வர வேண்டியது மாணிக்க வாசகர் மேல. இந்த இடத்துலதான் பாருங்க, கோபம் வந்துட்டு என்ன பண்ணாரு? இதுவரையில் சரி, நீ உனக்கு கடிவாளத்தை நான் புடிச்சு கொடுத்துட்டேன்ல, நீ முட்டா பையன், நீ ஆராய்ச்சி பண்ணிருக்கணும், அது குதிரையா நரியா, நீ ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இப்பொழுது மாணிக்க வாசகர் மீது வந்த கோபம் அரசன் மீது தவறு. இது வரைக்கும் கரெக்ட். இதுக்கு மேல மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? நீ வந்து ஆராய்ந்திருக்கணும், ஆராயல, வாங்கி உள்ள வச்சுட்ட,
இப்பொழுது என்ன செய்கிறார்? மீண்டும் மாணிக்க வாசகரை கொடும் தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை? அவர் ரொம்ப மென்மையானவர். வைகை ஆற்று மணலில் உச்சி வெயிலில் சுடு மணலில் நிக்க வைக்கிறார். நில்லு. அப்ப எழுதின பாட்டுங்க, ரொம்ப அழகான பாட்டு. என்ன சொல்றாரு? தாங்க முடியல அவருக்கு அவமானம், வலி, வேதனை. ஏன் இப்படி படுத்துற நினைப்போமா இல்லையா? இது என்ன சாதாரண துன்பமா? அவர் பாட்டு தெய்வத்தை குதிரை வாங்க குதிரை மேல போயிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வலிய வந்து திருவடி தீட்சையும் ஸ்வரிச தீட்சையும் நயன தீட்சையும் கொடுத்து என்னையே நீ வணங்குன்னு கோயிலையும் கட்ட சொல்லிட்டு ஆவணி மூலத்துல குதிரை வரும்னு சொல்லி அதை நரியா பரியா மாத்தி எல்லா நரியும் மாறி பரிய சாப்பிட வச்சு இவர் ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. இப்ப எவ்வளவு கோபம் வரணும். ஆனா மாணிக்க வாசகருக்கு என்ன இருந்தது? திட சங்கல்பம் இருந்தது. என்ன சங்கல்பம் இருந்தது? சொல்றாரு, அப்பா குழைத்த பத்து திருவாசகத்துல இந்த பாட்டு படிங்க. குழைத்த பத்துல சொல்றாரு, பா நீ என்னைக்கு என்ன திருப்பெருந்துறையில் வந்து குருவாக வந்து ஆட்கொண்டாயோ அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையும் நிந்த நன்றோ. பா அன்னிக்கே குன்றே அணையாய் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாயே, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டியப்பா. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் என் உடைமை பொருளும் குன்றே அணையாய் நீ ஆட்கொண்டு விட்டாய் அல்லவா. அப்பா இன்று எனக்கு ஏது ஒரு இடையூறு உண்டோ? இன்று எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு எனக்கு வருமாப்பா? இன்று எனக்கு ஏதேனும் ஒரு இடையூறு உண்டோ? என் தோள்களையும் முக்கண்களையும் உடைய பெருமானே. தாங்க வரி, நிறைவு வரி போடுகிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. பா அன்னைக்கு திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு எனக்கு இவ்வளவு பெரிய பேரு கொடுத்தாயே, உன்னை நினைந்து 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 உருகி உருகி திருவாசகத்திற்கு உருகாதா ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று உன்னை நினைந்து இதுவரையில் எந்த மொழியிலும் எந்த சமயத்திலும் எழுத முடியாத அளவிற்கு ஒரு உருக்க பாடலை எழுத வைக்கக்கூடிய வல்லமையை பெற்ற எனக்கு கொடுத்தியே. நானா கேட்டேன், நீயே கொடுத்த. நன்றே செய்வாய். இப்ப நடக்குதே, என்னை கொண்டு வந்து சுடுமணலில் என்னை நிற்க வைத்து என்னை ஒரு குற்றவாளியாக தேச துரோகியாக வைத்து என்னை இப்படி கொடுமை செய்கிறார்களே, இந்த பிழை அதையும் நீயே செய்தாய். இது ரெண்டுத்துக்கும் யாரு இயக்குனர் இல்ல, நானோ இதற்கு நாயகமே. நான் இதுக்கு நாயகன் இல்லப்பா, கர்த்தான் நீ. ஏதோ நடக்குது அப்படின்னும் பொழுதுதான் வைகை ஆற்றங்கரையில் வெள்ளம் புரண்டு வந்ததாக செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பதான் என்ன பண்ணாரு? அந்த வைகை ஆற்றங்கரையில் அந்த கரையை அடைப்பதற்காக மன்னன் உத்தரவிடுறான், வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒருவராக ஒவ்வொருத்தர் வரும்போது அந்த வந்தி என்கிற பெண்ணும் சிவபக்தை, ஒரே கல்ல 3 மாங்காங்க. இவரு அரிமர்த்தன பாண்டியனும் சிவபக்தர், அந்த வந்தி என்கிற அந்த பிட்டு சுட்டு விக்கிறாங்க இல்லையா ஒரு பாட்டி, அந்த அம்மாவும் சிவபக்தை. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்ப அருள் மாணிக்க வாசகர். அந்த வந்தி என்ற பாட்டியால மண்ணு சுமக்க முடியல, எல்லாரும் வீட்லயும் வந்து கரையை அடைச்சிட்டாங்க. மன்னர் வந்து யார் அந்த இடத்துல? இல்ல வந்தி தான், ஓகே அடைச்சிருவாங்க. இப்ப வேணும்னே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கூலி ஆளு வேணுமோ கூலி ஆளு அப்படின்னு இவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெறும் உதிர்ந்து போன புட்டு கொடுத்தா கூட போதும், கூலி ஆளு வேணுமோ கூலி ஆளுன்னு கூட்டின்னு வர்றாரு. இப்ப இந்த பாட்டி கூப்பிடுறாங்க, என்னப்பா? அதான் சொன்னனே, நீ உதிர்ந்து போன புட்டு கொடுத்தா கூட போதும். என்கிட்ட உதிர்ந்து போன புட்டு தானே வாங்குவேன், வேற எதுவும் என்கிட்ட இல்லை. சரி, அன்னைக்கு பார்த்து எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சான். வயிறு நிறைய சாப்பிட்டாரு. என்னது? அவளுடைய எல்லா பற்றுகளும் அன்னைக்கே விலகுது, பிடிப்பெல்லாம் போதுன்னு அர்த்தம். எல்லா புட்டையும் சாப்பிட்டு போய் அடைச்சிருக்கணும்ல. என்ன பண்ணாரு? நல்லா படுத்துட்டு தூங்குறாரு. அரிமர்த்தன பாண்டியன் வருகிறார். என்ன இந்த பக்கம் கரை மட்டும் அடைக்கப்படவில்லை, இது வந்தி என்கிற அந்த பெண் அடைக்க வேண்டிய பகுதி. அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. நான் ஏற்கனவே கூலியால வச்சுட்டேன், கூலியும் கொடுத்துட்டேன், இதோ பாருங்க அவர் தான் தூங்குறாரு. அவர் தான் என்ன பண்ணாரு? ஆண்ட போய் அரிமர்த்தனம் விட்டாரு, ஒரு அடி பிரம்பல அடிச்ச அடி எல்லாருக்கும் பட்டுதான். முதல்ல கத்தனவரே அரிமர்த்தன பாண்டியன் தான். விழுந்தது அடி ஒருவருக்கு, ஆனா எல்லாரும் கத்தனாங்களாம். அதுல ஒருத்தர் கேட்டாரு, சாப்பிட்ட புட்டு மட்டும் யாருக்குமே வரலையே.
அடி மட்டும் கொடுத்தாரு. அவர் முடிவு பண்றாருயா எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு. காட்டுவித்தால் யார் ஒருவர் காணா காலேன்னு அப்பர் சுவாமி. நீ காட்டினாதாயா யாரும் பார்க்க முடியும். நீ காட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் யாரால் பார்க்க முடியும்? நாம் பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கல. அதற்கு பிறகு வந்தவர் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வந்தார் என்று அதற்கு பிறகு தெரியுமா? அரிமர்த்தன பாண்டியன் ராஜாங்கத்தை துறந்து துறவியானாரு. அவர் துறவியாயிட்டாரு. மாணிக்க வாசகர் அவர் பெரிய நிலைப்பட்டார். எப்பா போதும்பா, இந்த அமைச்சரா இருந்து உங்ககிட்ட நான் பட்ட பாடு என்று முழுமையாக அவர் துறந்து செல்ல, அரிமர்த்தன பாண்டியன் தன் மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு இறைவனை நாடி ஐயோ அடிச்சிட்டனேன் என்று அந்த உணர்விலேயே அவர் துறவியாக போனார் என்று சொல்லுவார். என்ன தெரிகிறது இதுல? நம்புங்க. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.